அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியமான பாசத்திற்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகாக்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய ஹனஃபி சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடராக பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய முந்தைய தினம் ஆரம்பமாக எல்லா அமல்களுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய உதுவை நாம் ஆரம்பித்தோம். நேற்றைய முந்தைய தினம் ஆரம்பமாக உதுவுடைய ஃபரதுனா என்ன, உதுவுடைய ஃபரது எத்தனை, நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் உது என்பது யாருக்கு வாஜிபு, அதுபோக மற்ற சில சட்டங்கள், அந்த தொடராக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஒதுவுடைய சுன்னத்துகள் எத்தனை, அந்த ஒதுவுடைய சுன்னத்துகள் என்ன என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல சுன்னத்துனா என்ன? இப்போ பாருங்கள், ஒதுவுடைய ஃபரது மட்டும், இப்போ ஒதுவுடைய ஃபரது நம்ம 4ன்னு சொன்னோம். அந்த 4 ஃபரதான விஷயங்களை மட்டும் நாம் செய்தாலே போதும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய ஒதுவை ஏற்றுக்கொள்வான். இப்போ இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையையும் அந்த அவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உதுவுடைய சுன்னத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்று அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல் நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக உதுவுடைய சுன்னத்துகளை நாம் பார்க்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுவுடைய சுன்னத்துகளையும் நாம் சேர்த்து உது செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு கம்ப்ளீட்டாக, அக்மலாக, பரிபூரணமாக நம்முடைய உதுவையும் சரி, அந்த உதுவுக்குரிய சவாபையும் சரி அல்லாஹு தஆலா கண்டிப்பாக கொடுப்பான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவில் வைக்க வேண்டும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக உதுவுடைய சுன்னத்துகள் பார்த்தா மொத்தம் 18 என்பதாக கிதாபுகளிலே நம்முடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஆரம்பமாக அந்நிய்யா, முதல்ல என்னங்க, முதல் சுன்னத்து நம்ம நிய்யத்து செய்யணும். நான் இந்த தொழுகைக்காக வேண்டி நான் ஒது செய்கிறேன்னு சொல்லி நம்ம நிய்யத்து வைக்கிறது. ஏன்னு சொன்னால் பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் என்னங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா நம்முடைய நியத்துகளை கொண்டு தான் என்ன செய்கிறான், பார்க்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருப்பாங்க. அதனால் நியத்து செய்வதும் அது ஒரு சுன்னாவாக இருக்குது. இரண்டாவது தஸ்மியா, பிஸ்மில்லாவை சொல்வது. நம்ம உதுவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு என்ன செய்கிறது, பிஸ்மில்லா சொல்கிறது. ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருப்பாங்க, தெளிவாக சொல்லியிருப்பாங்க, மன் தவத்த, ஒருத்தர் உது செய்கிறாரு, வதகரஸ்மல்லாஹி தஆலா, அவர் பிஸ்மில்லாவையும் சொல்லிட்டாரு, கான தஹூரன் லி ஜமீஇ பதனி, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அவர் பிஸ்மில்லாவையும் சொன்னதின் மூலமாக அல்லாஹ் அவருடைய முழு உடலையும் அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுவான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய முழு உடலை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்தி விடுவான். ஆனால் இதே பாருங்க, மன் தவத்த, ஒருத்தர் உது செய்கிறார், வலம் யதுகுர் இஸ்மல்லாஹி தஆலா, அவர் என்ன செய்யல, பிஸ்மில்லா சொல்லலை, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, கான தஹூரன் லிமா அசாபல் மா, அவருடைய தண்ணீர் எந்த உறுப்பில் சென்றடைந்ததோ அந்த உறுப்பை மட்டும் அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்துவானே தவிர முழு உடலையும் அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அன்பார்ந்தவர்களே, இந்த உதுவில் மட்டுமல்ல இந்த பிஸ்மில்லா சொல்வதுடைய சிறப்பு, எல்லா காரியங்களை துவங்குவதற்கு முன்பும் இன்ஷா அல்லாஹ் நாம் பிஸ்மில்லாவை சொல்வது அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், மூன்றாவது ஒரு சுன்னத்து அல் மிஸ்வாக், மிஸ்வாக் செய்வது. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவுசானி ஹலீலி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்ஸிவாக், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்வாக் செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த மிஸ்வாக்கை கொண்டு எனக்கு உபதேசம், அதாவது வசியத்து செய்திருக்கிறார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. அடுத்து நான்காவது ஒரு சுன்னத்து என்ன, உசுலுல் யதைனி இலர் ருசுகைன், நம்முடைய இரு கைகளையும் மணிக்கட்டு வரை நாம் கழுவ வேண்டும். இப்போ உது செய்வதற்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நம்ம என்னங்க செய்யணும், நம்முடைய கைகளை மணிக்கட்டு வரை நாம் கழுவிக்கொள்வதும் சுன்னத்தாக இருக்குது. அடுத்து ஐந்தாவது ஒரு சுன்னத்து என்ன, அல் மத்மதா, நம்முடைய வாயை நாம் கொப்பளிப்பது. அடுத்து ஆறாவது சுன்னத்து என்ன, அல் இஸ்தின்ஷாக்கு, நம்முடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. அடுத்து ஏழாவது ஒரு சுன்னத்து என்னன்னு சொன்னால், இப்போ இந்த வாய் கொப்பளிப்பதும் சரி, இந்த நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதும் சரி, இது நாம் நோன்பாளியாக அல்லாத பட்சத்தில் அதை நாம் என்ன செய்யணும், பரிபூரணமாக நம்ம செய்யணும். இதே நோன்பாளியாக நம்ம இருந்தால் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு மேலோட்டமாக, ரொம்ப ஒரு சிரமம் கொடுக்காம, கஷ்டம் கொடுக்காம ஒரு மேலோட்டமாக நம்ம என்ன செய்கிறது, அந்த வாய் கொப்பளிப்பதும் சரி, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதும் சரி, இதை நாம் லேசாக செய்கிறது. இது ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு கால் நம்ம ஹார்டாக செஞ்சு ஒரு கால் அந்த தண்ணீர் நமக்கே தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகிடும், நோன்பு முறிந்து விடும். அதனால் நோன்பு அல்லாத மற்ற நேரத்தில் நம்ம நல்ல முறையில் அந்த இஸ்தின்ஷாக்கும் சரி, வாய் கொப்பளிப்பதும் சரி, நாம் அதை முழுமையாக செய்கிறது, அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்குது. அடுத்து பாருங்கள், எட்டாவது ஒரு சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஸ்ஹுர் ரஅஸ், நம்முடைய அந்த தலையை என்ன செய்கிறதா, ஒரே ஒரு முறை
நம்முடைய முழு தலையையும் மசஹ் செய்கிறது அது ஒரு சுன்னாவாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வாங்க. எப்படி? தவத்தஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஸஹ பி ஜமீஇ ரஅஸிஹி, அவர்களுடைய முழு தலையும் என்ன செய்வாங்களாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசஹ் செய்வார்கள். அடுத்து பாருங்க, 9வது ஒரு சுன்னத்து என்ன? மஸஹுல் உதுனைன், நம்முடைய காதுகளையும் என்ன செய்கிறது? நாம மசஹ் செய்கிறது. இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். இப்போ நம்ம தலைக்கு மசஹ் செய்யும் போதும் நம்ம தண்ணீர் எடுப்போம் பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு தண்ணீரை கொண்டே நம்ம தலையும் மசஹ் செய்கிறது, காதுகளையும் மசஹ் செய்கிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, இந்த அல் உதுனைன் மினர் ரஅசி, இந்த காதுகளும் சரி அது தலையில் உட்பட்ட ஒரு உறுப்பு தான். இந்த காது மட்டும் அது தனி ஒரு உறுப்பு அல்ல, இந்த காதுகளும் தலையில் உட்பட்ட ஒரு உறுப்புகள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இப்போ காதுகளுக்கு நாம் எப்படி மசஹ் செய்கிறது? தாஹிரு பாத்தின், அதாவது காதுகளுடைய உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி அதை நாம் மசஹ் செய்கிறதும் என்னங்க அது ஒரு சுன்னத்தாக இருக்குது. இப்போ இது 9வது சுன்னத். அடுத்து 10வது ஒரு சுன்னத்து என்ன? ஒவ்வொரு உறுப்பையும் தஸ்லீஸ் 3 முறை கழுவுவதும் என்னங்க அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி உது செஞ்சிருக்கிறாங்க? தவத்தஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசன் 3 முறை என்ன செஞ்சிருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவி இருப்பார்கள். கழுவிட்டு சொல்வாங்களா, ஹாதா உதுஇ, இது என்னுடைய உதுவும், வ உதுஉல் அம்பியாஇ மின் கப்லி, எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற என்னுடைய நபிமார்களுடைய உதுவும் இதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ 10 சுன்னத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 11வது ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்முடைய தாடிகளை என்ன செய்கிறது? கோதி கழுவ வேண்டும். நம்முடைய தாடிகளை கோதி கழுவ வேண்டும். தஹ்லீலுல் லிஹியதி, ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி உது செய்வாங்க தெரியுமா? தெளிவாக வருதுங்க. ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதா தவத்தஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சா அதாவது ஷபக அசாபிஅஹு ஃபி லிஹியதிஹி, தன்னுடைய விரல்களை தன்னுடைய தாடியில் என்ன செய்வாங்களாம்? கோர்த்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? கஅன்னஹா அஸ்னானுல் மஷத், சுருக்கமாக நான் சொல்கிறேன், நம்முடைய பற்கள் எப்படி அந்த ஒன்றோடு ஒன்று அந்த கேப் இல்லாமல் கோர்த்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்கள் அவர்களுடைய தாடியில் எப்படி இருக்குமா? அது கோர்த்து கொண்டு இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தாடிகளை என்ன செய்கிறது? கோதி கழுவ வேண்டும். அடுத்து 12வது ஒரு சுன்னத்து என்ன? நம்முடைய விரல்களை தஹ்லீலுல் அசாபி, நம்முடைய கைகளுடைய விரல்களாகவும் இருக்கட்டும் அல்லது கால்களுடைய விரல்களாகவும் இருக்கட்டும், நம்முடைய விரல்களை கோதி கழுவுவதும் அது என்னங்க ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க, ஹல்லிலு அசாபிஅக்கும், உங்களுடைய விரல்களை நீங்கள் கோதி கழுவிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கபுல அன் ததஹல்லலுஹா நாரு ஜஹன்னம், ஜஹன்னமுடைய நெருப்பு உங்களை போட்டு அப்படி இப்படி புரட்டி உங்களை அந்த கோதிப்பதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய விரல்களை சரியான முறையிலே நன்றாக முறையிலே நீங்கள் கோதி கழுவுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ விரல்களை கோதி கழுவுவதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து 13வது ஒரு சுன்னத்து என்ன? பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றான முறையிலே பொறுமையாக நிதானமாக நாம் கோதி கழுவ வேண்டும். அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் நல்ல முறையில் நம்ம என்ன செய்கிறது? நல்ல தேய்த்து கழுவுவதும் நிதானமாக நம்ம உது செய்கிறதும் என்னங்க அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து 14வது ஒரு சுன்னத்து என்ன? பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு உறுப்பு காயும் முன் மறு உறுப்பை நாம் என்ன செய்கிறதுங்க? கழுவிக்கொள்வதும் ஒரு சுன்னத்தாக இருக்குது. அடுத்து 15வது ஒரு சுன்னத்து என்ன? பொதுவாக பாருங்கள், 15வது ஒரு சுன்னத்து இப்போ வலது புறத்தால் நம்ம ஆரம்பிக்கிறதும் ஒரு சுன்னத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கைகளை கழுவுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வலது கை, அடுத்து கால்களை கழுவுறோம், அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறது? வலது காலை நம்ம கழுவுறது. இப்போ இந்த வலது புறத்திற்கென்றே அல்லாஹு தாலா அதற்கு ஒரு தனி சிறப்பை வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? இது உதுவில் மட்டும் அல்ல. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு அத்தயாமுன் ஃபீ குல்லி ஷைஇன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காரியத்திலேயும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அத்தனஉல வத்தரஜுல, நீங்கள் செருப்பை அணிவது முதல் கொண்டும் குதிரையிலிருந்து இறங்குவது முதல் கொண்டும் எல்லா விஷயத்திலேயும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பிரியப்படுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, இதில் பாருங்க, பிஸ்மில்லா சொல்வதும் சரி, இந்த வலது புறத்திலிருந்து ஆரம்பம் செய்வதும் சரி, உதுவுல மட்டுமல்ல எல்லா காரியங்களிலேயும் இதை நாம் பின்பற்ற இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, 16வது ஒரு சுன்னத்து என்ன? நம்முடைய மசஹ்வை நம்முடைய தலையின் மேற்பகுதியிலிருந்து நம்முடைய மசஹ்வை என்ன செய்கிறதுங்க? இப்போ நெற்றியுடைய இந்த ஆரம்ப பகுதி, இந்த நெற்றியுடைய முன் பகுதியிலிருந்து நம்ம மசஹ்வை துவங்குவதும் அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, 17வது ஒரு சுன்னத்து, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
தர்த்தீபாக செய்வது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன? வாய் கொப்பளிக்கிறது, அடுத்து நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, அடுத்து முகத்தை கழுவுவது, அடுத்து நம்முடைய கைகளை கழுவுவது, அடுத்து மசஹ் செய்வது, அடுத்து கால்களை கழுவுவது. இப்படி ஒரு தர்த்தீபாக பொறுமையாக நாம் உது செய்வதும் அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கு. அடுத்து கடைசி ஒரு சுன்னத்து, 18வது ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா? கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மசஹுர் ரகபத்தி, நம்முடைய பிடரிக்கு மசஹ் செய்கிறது. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, மசாஜ் செய்யும்போது இது வரைக்கும் வருவாங்க, நம்முடைய தொண்டைக்குடி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா மசாஜ் செய்வாங்க. இந்த தொண்டைக்குடி வரை மசாஜ் செய்கிறது அது ஒரு பிதுஅத்தான விஷயம், அதெல்லாம் சொல்லப்படலை. வெறும் மசஹுர் ரகபத்தி, நம்முடைய வெறும் என்னங்க இந்த பிடரி வரைக்கும் மட்டும் தான் நம்ம மசாஜ் செய்கிறது, அது வந்து ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ தொண்டைக்குழி வரைக்கும் மசாஜ் செய்யணுமான்னு பார்த்தா இல்லை, அது வந்து ஒரு பிதஅத்தான விஷயம். அதனால் இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ பிடரி வரைக்கும் மசாஜ் செய்கிறது என்னங்க, அது ஒரு சுன்னத்தாக இருக்குது. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த 18 விஷயங்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு அழகான சுன்னத்தான விஷயங்களாக இருக்கிறது. ஆக இந்த சுன்னத்தான காரியங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்று எப்படி ஃபரதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல் நாயகத்துடைய வாழ்க்கைக்கும் நாயகத்துடைய சுன்னாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய கூலிகளை நன்மைகளை அல்லாஹ் மென்மேலும் மலரச் செய்வான், மென்மேலும் அல்லாஹ் குவியலை போல நமக்கு கொடுப்பான். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து உம்மத்துக்கும், எல்லா இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நாயகத்துடைய சுன்னத்துகளை பின்பற்றி குறிப்பாக இந்த உதுவுடைய சுன்னத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் எப்படி கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்த வண்ணமாக முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாளைக்கு இதே தொடராக இந்த ஒதுவுடைய சட்டங்களில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு சொன்னால் ஒதுவுடைய முஸ்தஹப்பான விஷயங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபரது, அடுத்து சுன்னத்து, அடுத்து முஸ்தஹப். நமக்கு பாருங்கள், அல்லாஹ் தாலா நன்மைகளை சம்பாதித்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு படியை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். இன்றைக்கி நம்ம எது ஈஸியோ அது மட்டும் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டாம். அல்லாஹ் பாருங்கள், நமக்கு நன்மைகளை சம்பாதித்து கொள்வதற்கு ஒவ்வொரு அமலிலேயும் அல்லாஹ் தாலா பல படிகளை வைத்திருப்பான். அப்படித்தான் இந்த சுன்னத்தும் கூட, இந்த முஸ்தஹப்பும் கூட. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் மனதில் ஏற்று அதை நாம் அமல்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதே தொடராக நாளைக்கு நம்ம ஒதுவுடைய முஸ்தஹப்பான காரியங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எப்படி கேட்டோமோ அதையே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.